ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என திமுக தெரிவித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் ரமேஷ், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு கடந்த சில நாட்களாக முன்னாள் தேர்தல் ஆணையர்கள், இந்நாள் தேர்தல் ஆணையர்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆகியோரிடம் தொடர்ச்சியாக கருத்துக்களை கேட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் சார்பில் இந்த ஆணையத்திற்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டது. கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது திமுகவினுடைய இந்த கடிதத்தை உயர்மட்ட குழுவின் முன்பு திமுக எம்பி வில்சன் அவர்கள் நேரில் சென்று அளித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த திட்டத்திற்கு திமுக எதிராக இருப்பதாகவும் இதனை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய செயல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் இது குடியரசுத் தலைவர் முறையிலான ஆட்சியை நோக்கி செல்வதற்கு சமம் என்று திமுகவினுடைய இந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முன்பு சட்ட ஆணையம் கருத்துக்களை கேட்டபோது ஒரே நாடு நாடாளுமன்றங்களுக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாகவே கருத்துக்களை கேட்ட நிலையில் தற்போது இந்த உயர்மட்ட குழுவானது நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சிகள் ஆகியவற்றுக்கும் தேர்தல் நடத்துவது தொடர்பான கருத்துக்களை கேட்டுள்ளது என்று தனது அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தை திமுக எம்பி வில்சன் உயர்மட்ட குழுவிடம் வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.